Hello everyone, welcome to Comics Legacy. So இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 Paramecia Devil Fruit. ஸோ ஏன் டாப் 5 போடுறேன் டாப் 10 போடலை அப்படின்னா நிறைய டெவில் ஃப்ரூட்டை உள்ளே போனால் அதை ரேங்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் ரேங்க் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு சில டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெவில் ஃப்ரூட்டோட பவராக இருக்குது, பட் அட் த சேம் டைம் அது மிச்ச டெவில் ஃப்ரூட்டோட பவர் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாறி வருது. ஸோ லோஜியாலையுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. பெராமிஷியாவில் வராதுன்னு நினச்சேன். பெராமிஷியாவில் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவலி வந்துருச்சு. ஸோ எனிவே நான் போட்ட இந்த லோஜியா வீடியோ பார்க்காம இருந்தீங்க அதையுமே மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன், அதையுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் காமிக் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு காமிக் வீடியோவுமே போடலை, கரெக்டான காமிக்கும் மாட்டலை. ஸோ அல்டிமேட்ஸ் 2 கேட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக. ஸோ அல்டிமேட்ஸ் 2 வேணால் போடலாம், பட் ஆனால் போட்டால் வியூஸ் வருமா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் போடுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்கு வருது, பட் ஆனால் காமிக்ஸ் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வர மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்றது எனக்கும் தெரியல. அடுத்து ஒரு கரெக்டான காமிக் மாட்டலை. ஸோ காமிக் எடுக்கிற வீடியோவுக்கு தேவைப்படுற அந்த ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நான் இப்போ எடுக்கிற இந்த வீடியோவை விட காமிக் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் மடங்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ அதில் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால வந்து பார்த்திங்கன்னா டைமும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அது ஒரு ரீசனும் இப்போதைக்கு நான் எடுக்காமல் இருக்கிறது. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா காமிக் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எனிவே இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது யாரோட டெவில் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தலோமியோ குமாவோட டெவில் ஃப்ரூட் தான். ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவ் டெவில் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிக்யூ நோமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு கிட்டத்தட்ட லாவோட டெவில் ஃப்ரூட் மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெவில் ஃப்ரூட்டால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்துக்கு நீங்கள் எங்கே வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கலாம். உங்களோட பெயினை உங்களோட பாடியிலேருந்து அப்படியே மொத்தமாக வெளியில் எடுக்கலாம். ஸோ வெளியில் இருக்க ஒரு ஏரை கம்ப்ரெஸ் பண்ணி ரொம்ப குட்டியாக்கி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாமிக் பாம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கொண்டு போய் டிட்டனேட்டும் பண்ணலாம். நம்ம செங்குக்குவோட ஷாக் வேவ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டால் ஷாக் வேவும் பண்ண முடியும். இதால் ஒரு பபிள் ஷீல்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். அதை யாராலுமே பிரேக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மெமரிஸ்க்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுத்து அதை வெளியில் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டால் பண்ண முடியும். அண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட்டும் கூட. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒயிட் பேர்டு எப்படி அவரோட ஃப்ரூட்டை வச்சு ஏரை கிராக் பண்ணுறாரோ அந்த மாதிரி குமாவால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சுற்றி இருக்க அந்த ஏரை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கை இருக்குல்ல, ஸோ அந்த ஷேப்புக்கு அவரை சுற்றி இருக்க அந்த ஏரை வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பீடுக்கு ட்ராவல் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் வேவ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ போகிறது மட்டும் இல்லாமல் வழியில் ஒரு 10 பேர் இருந்தாலும் சரி 20 பேர் இருந்தாலும் சரி அந்த 20 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அது அடிச்சிடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இந்த ஒரு ஏரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் புஷ் பண்ணுறாருல, ஸோ புஷ் பண்ணி ஷாக் வேவ் மாதிரி தராருல, இதே நம்ம லூஃபியோட கேட்லிங் கன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறைய இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். ஸோ அது இல்லாமல் இவரோட கை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ரிப்பல் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இதை வச்சு வேக்கம்லாம் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல, பட் ஆனால் பாசிபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் சுற்றி இருக்க ஏரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப சின்னதாக்கி அது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விடும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் வேவ் பிளாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. அண்ட் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓர்ஸுக்குமே ஒரு பயங்கரமான அடி விழுந்திருக்கும் மெரின் ஃபோர்டில். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ போயிட்டு இருக்க இந்த எக் டார்க்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பவர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அண்ட் இவரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பசிபிஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் டெவில் ஃப்ரூட் தான் இது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வெளியில் அந்த ஹேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேரை குட்டியாக்கி ஒரு அட்டாமிக் பாம் அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து பார்த்தீங்கன்னா டெட்டனேட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ளே தள்ளுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ ஸ்டில் இது ஒரு ஷோனன் அனிமே அப்படின்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இல்லைனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்திருக்கலாம். ஸோ எனிவே நம்மளோட 4th பிளேஸ்லேருந்து நம்ம இப்போ 5th பிளேஸுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது யாரோட டெவில் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பவா ஹேங்காக்கோட டெவில் ஃப்ரூட் தான். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு லவ் ஃப்ரூட் அப்படின்ற பேரும் இருக்குது. அண்ட் ஜாப்பனீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெரோனோமி அப்படின்ற பேரும் இருக்குது. அண்ட் இந்த டெவில் ஃப்ரூட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் டெவில் ஃப்ரூட். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ப்ரெட்டியாக இருக்க ஒரு திங்ஸை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேலை செய்யுது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லவ்வாக இருந்தாலே போதும், லஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த லவ் ஃபீலிங், அந்த ஒரு ப்ரெட்டியான ஒரு ஃபீலிங், ஸோ அந்த ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம பவாங்காக்கால் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனாக மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெவில் ஃப்ரூட் பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவாங்கா கிட்ட இருக்கிறது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் தான் மாற்ற முடியுமா, ஃபீலிங்ஸ் இல்லைனா மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவாங்காக்கு மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெரின் ஃபோர்டில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பசிபிஸ்டா அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்க மெரின்ஸோட சண்டை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எட்டி உதைப்பாங்க. அப்படி எட்டி உதைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஸ்டோனாக மாறிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் தொட்டாலே போதும் அவங்க வந்து
பார்த்தீங்கன்னா ஸ்டோனாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி பவரும் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் அது பக்கத்தில் போய் பண்ணணும். இதுனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தூரத்துலேருந்து பார்த்தாலே போதும், முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குமாவோட டெவல் ஃப்ரூட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பண்ணி தடுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ண முடியும். இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஹாக்கியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு யூஸுமே ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டோனிங் ப்ராசஸ் ரொம்பவே டக்குன்னு நடந்துடும். ஸோ ரொம்ப ஸ்லோவாலாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாக்கி யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, என்ன பண்ணிங்கனாலும் சரி, உங்களால் ஒன்ஸ் இதில் நீங்கள் ஸ்டோன் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அண்ட் இதுக்கு நீங்கள் வச்சிருக்க ஒரு சில விஷயம் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பேர்ட் மாதிரி நீங்கள் யாமி நோமி வச்சுட்டு இந்த டெவல் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பல் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஷாங்க்ஸ் மாதிரி கான்கோராக்கை யூஸ் பண்ணி ஒரு ஆள் அப்படியே பேரலைஸ் பண்ணி அவனை எதுவுமே பண்ண விடாமல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஒரு டெவல் ஃப்ரூட் வர்சஸ் டெவல் ஃப்ரூட் அந்த மாதிரி ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் இது எதுவுமே இல்லாமல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் தப்பிச்சு வர்றது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்மளோட லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது 4th பிளேஸில் இருக்குது. ஸ்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இந்த இடத்துல இருக்கணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி வைக்கலாமா அப்படின்ற டவுட்டுமே எனக்கு இருக்குது. ஸோ எனிவே உங்களோட லிஸ்ட் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ இது தொடர்ந்து நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்ம பிக் மாமோட பேராமிஷா டைப் ஃப்ரூட்டு. ஸோ அதாவது சொரு நோமி அண்ட் இங்கிலீஷில் சோல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெவல் ஃப்ரூட் ஆக்சுவலாக ரொம்பவே க்ரியேட்டிவான ஒரு டெவல் ஃப்ரூட், ரொம்பவே சூப்பரான ஒரு டெவல் ஃப்ரூட் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான டெவல் ஃப்ரூட்டும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த யூஸரை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா உங்கள் கதை முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சோலை அப்படியே எடுக்க முடியும். அண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வேற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அதை கொடுக்கவும் முடியும். அட் த சேம் டைம் அவங்களே அந்த சோலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அவங்களே பவர் ஆக்கிக்கவும் முடியும். அண்ட் இந்த டெவல் ஃப்ரூட் எனக்கு தெரிஞ்சு பிளாக் பேர்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டிங்காக இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரியல் லைஃப்பில் இருந்த பிளாக் பேர்ட் பைரட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சண்டைலாம் போட மாட்டாராம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரையை ஒட்டி அவரோட கப்பல் வருது அப்படின்னாலே அவரோட ஃப்ளாகை பார்த்துட்டாங்க அப்படின்னாலே எல்லாருமே பயந்துருவாங்களாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெப்புடேஷன் தான் பிளாக் பேர்ட் வச்சிருந்தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அவன் எல்லாத்தையுமே எடுத்துப்பான். ஸோ யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நிறைய ரூமர்ஸ் படி பிளாக் பேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனோட க்ரூமேட்ஸே யோசிக்காமல் கொண்டுருவான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நிறைய கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இருக்கு. பட் ஆனால் பிளாக் பேர்ட் கூட இருந்தவங்க, ஸோ அவங்களோட ஃபேமிலியில் வம்சாவளியில் வந்தவங்க, ஸோ அந்த மாதிரி வந்த ஸ்டோரிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பேர்ட் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணது கிடையாது. பட் ஆனால் அவனை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க, அவன் தேவையில்லாமல் யாரையும் கொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா பிளாக் பேர்டை பார்த்து ஒருத்தவங்க பயப்படுறாங்க அப்படின்னா அப்படியே அவங்களோட உயிரை எடுத்துக்க முடியும் அண்ட் இவனுக்கு பவரும் ஏற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு டெவல் ஃப்ரூட் பிளாக் பேர்டுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது பிளாக் பேர்ட் கிட்ட போல. எனிவேஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் மாம் ரொம்பவே கிரியேட்டிவாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிக் மாமுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு டெவல் ஃப்ரூட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டெவல் ஃப்ரூட்டை வச்சு இன்னொரு பொருள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தாண்டி நம்ம பிக் மாம் அவங்க கையில் உடஞ்ச எலும்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த எலும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உயிர் கொடுத்து சரியாயிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும். ஸோ ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான டெவல் ஃப்ரூட் தான். ஒரு ஃபன்னான வேலை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமான பவரே என்ன அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கதை க்ளோஸ். ஸோ நான் இப்போ சொல்லிட்டு இருந்தது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம குமாவோட டெவல் ஃப்ரூட் நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் போவாங்காக்கோட டெவல் ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஸோ உங்களால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அண்ட் இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பிக் மாம் எடுத்துக்கோங்க, கைடோவை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ வானோக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஒனிகாஷிமாவுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு நீங்கள் திரும்ப வந்துடலாம். ஸோ அங்கே ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் திரும்ப வந்துடலாம். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அங்கே கண்டுபிடிக்கலாம் மாட்டாங்க. நம்ம பீஸ்ட் பைரட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மூளை இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப வர முடியாது. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே மசில் தான் ஃபுல்லாகவே. அங்கே பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ இந்த பக்கம் பிக் மாமோட இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போகும்போதே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் பிக் மாமுக்கு தெரிஞ்சிடும். அவன் எங்கெங்கே போகிறான், என்னென்ன பண்ணுறான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த டோட்டல் லேண்ட், அந்த ஐலாண்டு முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் மாமோட ஹோமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நம்ம பிக் மாமுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பிக் மாம் வானோக்கு வரும்போதும் சரி, எப்படி இந்த வழியை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்க. ஆனால் பிக் மாமுக்கு மட்டும்தான் தெரியும். அவளால் அங்கே இருக்க பொருட்களுக்கு உயிர் கொடுத்து இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரொம்பவே கிரியேட்டிவான வேலை யூஸ் பண்ணது பிக் மாம் தான். அண்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் உயிர் தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதர் ஃப்ளேம் இருக்குது, பிக் மாமோட டெவல் ஃப்ரூட்டை வச்சு மதர் ஃப்ளேமுக்கு உயிர் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ரொம்பவே ஒரு ஓவர் பவர்டான ஒரு கேரக்டராக பிக் மாம் மாறி இருப்பாங்க. ஸோ நல்ல வேலை அவங்க மதர் ஃப்ளேமை மீட் பண்ணலை.
அண்ட் மதர் ஃப்ளேம்னு சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. பிக் மாமுக்கு இந்த டெவில் ஃப்ரூட் எப்படி கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மதர் கார்மெல் அப்படின்றவங்க இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சிருந்தாங்க. அவங்க தான் முதல்ல சாப்பிட்டு இருந்தது. அண்ட் மதர் கார்மெலை நம்ம பிக் மாம் சாப்பிட்டது மூலியமாக நம்ம பிக் மாமுக்கு இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன், இந்த ரீசன்னால கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ரீசன்னால பிக் மாமோட டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து நீங்கள் 2nd பிளேஸுக்கு மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2nd பிளேஸில் இருக்கிறது நம்ம ஒயிட் பெட்டோட குரா நோமி, அதாவது இங்கிலீஷில் குவாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பராமிஷியா டைப்லேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டெவில் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பவர் என்ன அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லாருமே கண்ணால் பார்த்துருப்பீங்க மெரின் ஃபோர்ட்லேயும் சரி. அண்ட் இப்போ அதை ஒரு சீட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கிறான். ஸோ அவனோட பவருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல, போக தான் தெரியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரை கிராக் பண்ணும். ஏரை கிராக் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரு மேசிவான வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது கிரியேட் பண்ணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணும். அது இல்லாமல் ஷாக் வேவ்ஸ் மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா அது கொண்டு வரும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மீடியமாக இருந்தாலும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஏரை கிராக் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஏர் மட்டும் இல்லை, அந்த இடத்துல இருக்க ஆப்ஜெக்ட், அங்கே இருக்க தண்ணியாக இருக்கட்டும், சீயாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு குவேக், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த்குவேக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த பக்கம் நீங்கள் கடலில் வச்சு அதை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பின்னாடி போன அலைலாம் திரும்ப முன்னாடி வரும்ல. ஸோ அப்படி முன்னாடி வரும்போது அது ஒரு மேசிவான ஒரு சுனாமி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராயுமே பண்ணலாம். அந்த அளவுக்கு டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெவில் ஃப்ரூட், ரொம்பவே பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட். ஆல்மோஸ்ட் இதை வச்சு நீங்கள் இந்த உலகத்தையே அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோக்கு மெரின் ஃபோர்டில் சொல்லியிருப்பாரு. அண்ட் இதை வச்சு நம்ம ஒயிட் பேர்டும் சரி பிளாக் பேர்டும் சரி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவரை யூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அங்கே இருக்க மொத்த ஐலாண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைடு வாங்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு பக்கம் தூக்கி ஒரு பக்கம் இறங்கி ஐலாண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதோட ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாற்றிருப்பாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு இருக்குது. அண்ட் இந்த ஒரு டெவில் ஃப்ரூட்டை நம்ம ஒயிட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வெப்பன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெரின் ஃபோர்டில் காட்டியிருப்பாங்க. ஸோ ஏரை கிராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம குமாவோட டெவில் ஃப்ரூட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபிள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட் பண்ணும். ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபிளை கிரியேட் பண்ணி அந்த வெளியில் போகிற மொத்த டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பபிள்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடங்குற மாதிரி வைக்கும். ஸோ யாராவது ஒருத்தவங்க இதை வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக செத்துருவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் பிளாக் பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபிள் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வாங்கி உயிரோடு தப்பிச்சு வந்துட்டார் மெரின் ஃபோர்டில். அண்ட் இதை தொடர்ந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கிறது என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லாவோட ஒபே நோமி. இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா இது எல்லாத்த விட இந்த டெவில் ஃப்ரூட் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு டெவில் ஃப்ரூட் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ ஒரு ரூமை கிரியேட் பண்ணுறது மூலியமாக அந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு சர்ஜரிக்கு வந்திருக்க மாதிரி நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ஜரி பண்ண போகிறீங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி எல்லாத்தையுமே மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம்குள்ளே இருக்க எல்லா ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்ற முடியும். அங்கே இருக்க சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே இல்லாமல் ஆக்க முடியும். ஸோ அங்கே இருக்க எல்லா பர்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி அவனோட உடம்பு இவனுக்கும் இவனோட உடம்பு அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க முடியும். அவங்களோட ஹார்ட்டை எடுக்க முடியும். அந்த ஹார்ட்டை நசுக்குனீங்க அப்படின்னா அவங்க செத்துருவாங்க. ஸோ அந்த ஹார்ட்டை நீங்கள் எப்போ வேணால் வச்சுக்கலாம். பர்சனாலிட்டிஸை மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒபே நோமிக்கு இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஒபே நோமியை வச்சு நீங்கள் இன்னொரு பர்சனை இமோர்ட்டலாக மாற்ற முடியும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒபே நோமி சாப்பிட்டவன் செத்து போயிடுவான். ஸோ டெவில் ஃப்ரூட் பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வரதை விட இன்னொருத்தனுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பவர் ஏறுது, அந்த இமோர்டாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் பாசிபிளி இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈமுவும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 5 எல்லர்ஸும் இமோட்டெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பாசிபிளி ஈமு வந்து பார்த்தீங்கன்னா இமோட்டல் இது மூலியமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வழக்கமாக இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு நீங்கள் ஒரு ரூம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதோட அவேக்கண்ட் டெக்னிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூமை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கோட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்வாட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுவார். ஸோ கோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் அதை வச்சு குத்துனாரு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வலிக்காது. பட் ஆனால் அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு ஷாக் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். அது பயங்கரமான ஒரு இன்டர்னல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்வாட் சைஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் மாற்ற முடியும்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு எக்ஸ்ரே மாதிரி அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடியை நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியும். அந்த பாடியில் இருக்கக்கூடிய வீக்கான ஸ்பாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டால் பண்ண முடியும். அண்ட் இதில் நம்ம ட்ரஃபகல்லாம் ரொம்பவே கைவந்த கலையாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா டெலிபோர்டேஷன். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாறிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த ஒரு எபிலிட்டியை வச்சு நம்ம கைடோ டீம் சரி, பிக் மாம் டீம் சரி, நம்ம டோஃப்ளமிங்கோ டீம் சரி, எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தையை காட்டியிருப்பாரு. எல்லாருமே இந்த ஒரு பவர்னால ரொம்பவே காண்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டெவில் ஃப்ரூட் தான் இது. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட லிஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதேமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ நான் ஏதாவது ஒரு டெவில் ஃப்ரூட் இல்லைனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஏதாவது ஒரு டெவில் ஃப்ரூட் நான் விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதேமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களை நான் அடுத்து இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ பாசிபிளி அடுத்து ஜொவான் வீடியோவாக தான் இருக்கும். பட் ஆனால் மித்திக்கல் ஜொவானுக்கு தனியாக போடலாமா இல்லை ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ எனிவே தேங்க்யூ guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங், பாய் எவ்ரிவன். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன்.